ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மீ சேனல் ரெக்ஸ் வியூ. இன்றைக்கி நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி கச்சோரி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இது நம்ம பேன் எடுத்துக்கலாம். நல்லா ஹீட்டான அப்புறம் 3 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், தக்காளி, குடமிளகா, கேரட் அண்ட் அப்புறம் காளான் எடுத்திருக்கேன். காளானோட குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்கேன். இதில் நம்ம பயிறு வகைகளும் கூட ஆட் பண்ணிக்கலாம். பட்டாணி, தானியங்கள் எதுனாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸ்பைசஸ்க்கு 2 ஸ்பூன் சில்லி பவுடர், அப்புறம் தனியா பவுடர், 1 ஸ்பூன் ஜீரக பவுடர், அப்புறம் 1 ஸ்பூன் கரம் மசாலா. கார்ன்ஃப்ளவர் நல்லா தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு பைண்டிங் கோட் இருக்கும். அண்ட் கார்னிஷிங்க்கு கொரியாண்டர் லீவ்ஸ் ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். இதுக்கு 1 கப் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க, 1/2 கப் மைதா மாவு எடுத்துக்கோங்க, 1/4 கப் ரவை எடுத்துக்கோங்க. இதுக்கு தேவையான சால்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம சப்பாத்தி கன்சிஸ்டன்சி இருக்கிற மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நல்லா ஒரு காட்டன் துணி வச்சு மூடி வச்சுக்கலாம். நார்மலாக நம்ம சப்பாத்தி பூரியெல்லாம் பண்ணுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இந்த கச்சோரி நல்லா கப் ஷேப்பில் பண்ணுறதுனால நம்ம கிளாஸ் ஏதாவது யூஸ் பண்ணி நம்ம ஃபுல்லத்தையும் ஷீட்டை ஃபுல்லாக இது பண்ணிவிட்டு கார்னர் எல்லாம் நல்லா ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கலாம். ஜஸ்ட் லைட்டாக ஃபோல்ட் பண்ணால் போதும். நல்லா ஃபோல்ட் ஆன பிறகு நம்ம நல்ல ஆயில் நல்லா ஹீட் பண்ணி வச்சுட்டு இந்த கிளாஸை அப்படியே நம்ம உள்ளே கொஞ்சம் நேரம் வச்சுக்கலாம். நல்லா குக் ஆனதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்து விடும்போது நம்மளுக்கு அந்த கச்சோரி கப் ஷேப்பில் நல்லா ரெடி ஆயிரும். இதை மாதிரி எல்லா கச்சோரியும் நம்ம கோல்டன் ப்ரௌனில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம சூடான கச்சோரி ரெடி ஆயிடுச்சு. வித் நம்ம மஷ்ரூம் வெஜிடபிள் கிரேவியோட நல்லா சர்வ் பண்ணலாம். அண்ட் இது நல்ல ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சரி, நம்ம ஈவினிங் ஸ்நாக்குக்கும் சரி ஒரு சூப்பரான அட்டகாசமான ஒரு கச்சோரியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் எனக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடோட பார்க்கலாம். அன்டில் தென், பை ஃப்ரம் ரெக்ஸ் வியூ.